இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பித்து 95 நாள் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பணப்பெட்டி உள்ளே வரலை. ஒரு 8 கண்டஸ்டன்ட் வந்துட்டு உள்ளே வந்து நாக் அவுட் கேம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே வந்து அவங்களுக்கான கேம் விளாட வந்தாங்களா, இல்லை வந்து யாருக்கிட்டே இந்த 8 பேரை வந்துட்டு கலாய்க்க வந்தாங்களா அப்படின்னே தெரில. ஏன்னா ரீப்ளேஸ்க்காக வந்து உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸுக்கே பிடிக்கல. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, கலை நிலவரம் எல்லாத்தையுமே சொல்லும்போது அது வந்து கேமை வந்து சொதப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று வந்து ரவீந்திரன் சார் வந்து நம்ம ரயான் கிட்ட சொல்லும்போது அதை வந்து கண்டிச்சாங்க பிக் பாஸ். ஸோ அதுவே நமக்கு உதாரணமாக சொல்லலாம். அண்டு தர்ஷா குப்தா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொறிஞ்சு தள்ளுது, என்ன பேசுனே தெரியாமல் ஆர்னவ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணார். ஸோ உள்ளே வந்து 8 கண்டஸ்டன்ட் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு 2 பேரை மேக்ஸிமம் 2 பேரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வருங்காலங்களில் தான் பார்க்க முடியும். ஏன்னா வெறும் 10 நாள் மட்டும் தான் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை ஆகிடுச்சு, நாளைக்கு வெள்ளி சனி 2 நாள் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் பணப்பெட்டி வந்தால்தான் உண்டு, இல்லைன்னா அடுத்த வார ஃபைனல் வீக்குக்கு கண்டிப்பாக பணப்பெட்டியை வந்து நினைச்சிடுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறது இன்னும் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பிக் பாஸோடைய ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக வந்து சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வந்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த வாரம் பணப்பெட்டி வந்துச்சுன்னா ஏற்கனவே வந்துட்டு விஷால் எடுக்கவா, அருண் எடுக்கவா, ரயான் எடுக்கவா அப்படின்னு இருக்கும்போது சௌந்தர்யா பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.